இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் ஹேர் டை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு நம்மளுடைய நரைமுடிகளை எப்பயுமே கருப்பாக வச்சுக்கலாங்க. நிறைய பேருக்கு ஹேர் டை அடிக்கிறது அப்படின்னாலே டைம் இருக்காது, அதை ப்ரிப்பேர் பண்ண டைம் இருக்காது. ஒரு நாள் ஃபுல்லாக அதை வச்சுருந்து கருப்பாக்கிட்டு அதுக்கப்புறமா ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கெல்லாம் டைம் இல்லாதவங்க இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை பொடியை நீங்கள் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பெல்லாம் வெள்ளை முடி உங்களுக்கு இருக்கோ அந்த டைமில் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டேயை பயன்படுத்தி முடியை கருப்பாக்கிக்கலாம். எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்கவே இருக்காதுங்க. டை அடித்த மாதிரியும் தெரியாது. இப்போ நம்ம அந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டேக்கு ஒரே ஒரு பொருள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த கடுகு தாங்க. வீட்டில் அஞ்சரைப்பெட்டியில் இருக்கிற இந்த கடுகை வச்சு நம்ம ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் ஹேர் டேயை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டையும் கொடுக்காது. அதே மாதிரி ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். முடியை வந்து நல்லா ஒரு நிமிஷத்தில் கருப்பாக்குறதுக்கு இந்த ஒரு கடுகு வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ வாங்க அந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கிறேன், இல்லை அடிக்கனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகமாக பண்ணி வைக்கணும் அப்படின்னா இன்னுமே நீங்கள் கடுகு நிறையவே சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட் பொடி வந்து கெட்டே போகாதுங்க. நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ண கண்ணாடி பாட்டிலையோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாலையோ ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எத்தனை நாளானாலுமே கெட்டு போகவே போகாது. நம்மளுக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பயன்படுத்தி நம்மளுடைய வெள்ளை முடிகளை டக்குன்னு கருப்பாக மாற்றிக்கலாம். ஒரு செகண்ட் போதுங்க, முடியை நல்லா கருகருன்னு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சு தான் இந்த கடுகை வறுக்கணும். இல்லை அப்படின்னா சீக்கிரமே கடுகு வந்து கருப்பாக போயிடும் இல்லையா, தீஞ்சு போயிடும். அப்போ அதிலேருந்து ஆயில் வெளி வராதுங்க. நீங்கள் இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டே நம்ம கடுகை வறுக்கும்போது அந்த கடுகுலேருந்து ஆயில் வரும். அந்த ஆயில் வர வரைக்குமே நம்ம கரெக்டாக பதமாக வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து நம்மளுடைய ஹேரில் நல்லா பிடிச்சிக்குங்க. இங்கே பாருங்க, நல்லா ஆயில் வர இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. லைட்டாக நல்லாவே ஆயில் வெளியில் வரணும். அது வரைக்குமே நம்ம சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி கரண்டியில் ஆயில் வந்திருக்கு பார்த்தீங்களா. நல்லா ஆயில் வந்து வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஆயில் வெளியில் வரணும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடுகை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான இன்ஸ்டன்ட் ஹேர் டை கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போது இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பயன்படுத்தி நம்மளுடைய நரைமுடிகளை எப்படி கருப்பாக மாற்றுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போது நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம ஹேர் ஃபுல்லாகவுமே அப்ளை பண்ணலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயோ கடுகு எண்ணெயோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து கொஞ்சமாக இது பண்ணி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கையில் எடுத்துட்டு நீங்கள் எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் தடவிக்கலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காதோரத்தில் தான் வெள்ளை முடி அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சீப்பு வச்சு சீவிடுங்க. சீப்பு வச்சு சீவிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து துளியிலையோ இல்லை தலகாணிலையோ எதுலேயுமே ஒட்டாதுங்க. நீங்கள் உடனே ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் எங்கெல்லாம் வெளில போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா இந்த ஹேர் டை போகவே போகாதுங்க. நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணால் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை போயிடும். ஏன்னா இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய நரைமுடிகளை கருப்பாக்கிறதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். இப்போது ஹேரை கழுவி காமிக்க முடியாது. நான் வந்து கையில் அப்ளை பண்ணிவிட்டு கழுவி காமிக்கிறேன் பாருங்கள். நார்மல் வாட்டர் தான் நான் ஊற்றுறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து போகலை பார்த்தீங்களா. நல்லா பலன்னு முடி வந்து நல்லா கருகருன்னு நம்மளுக்கு இருக்கும். நீங்கள் நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணால் நீங்கள் எப்பயுமே முடியை கருப்பாகவே வச்சுக்கலாம். ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டையை ஒரே ஒரு பொருளை மட்டுமே வச்சு நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்டில் உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.